ஆகஸ்ட் 23-24 அன்று வைணவ கல்லூரியின் மாபெரும் ஈவெண்டான வைஷ்ணவ் பஜார் நடந்தது. சுமார் 200 கடைகள் மாணவர்களால் வைக்கப்பட்டு அவர்களின் தொழில் திறமையை காட்டினர். காலை 9 மணி அளவில் தொடங்கிய பஜாரில் காலை முதலே மாணவர்கள் கூட்டம் வரத் தொடங்கின. 10 மணி அளவில் சிறப்பு விருந்தினர்களாக வெள்ளித்திரை நட்சத்திரங்களான தம்பி ராமையா மற்றும் நக்குல் அவர்கள் வருகை தந்து வைஷ்ணவ் பஜார் கொடியை ஏற்றினர். பஜாரை சுற்றி பார்த்த நக்குல் மற்றும் ராமையா மாணவர்கள் கடைக்கு வருகை தந்தனர். நிகழ்ச்சியில் பேச்சை பாட்டோடு தொடங்கிய ராமையா தன் பேச்சில் மாணவர்களுக்கு ஊக்கத்தை ஊட்டினார். மேலும் அவர் மெரினா இருக்கும் வரை வைணவ கல்லூரி இருக்கும் என்று கூறினார். நக்குல் அவர்களும் மாணவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேரம் கூட கூட்டம் பெருகியது. அண்ணா ஆதர்ஷ், லோயலா, SRM, எத்திராஜ் போன்ற வெளி கல்லூரி மாணவர்கள் பலர் பஜாருக்கு வருகை தந்தனர். மாணவர்கள் சுற்றி பார்த்து தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சென்றனர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் பங்கேற்ற பிரவீன் சி மற்றும் 4x4 ரிலேவில் பங்கேற்ற ராஜேஷ் இருவருக்கும் வைஷ்ணவ் பஜாரில் பரிசு தொகை வழங்கப்பட்டது. பிரவீன் அவர்களுக்கு ரூபாய் 50,000 ராஜேஷ் அவர்களுக்கு ரூபாய் 30,000 பரிசு தொகையாக வழங்கினர். இருவரும் வைணவ கல்லூரி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வைணவ கல்லூரி செக்ரட்டரி ஸ்ரீ அசோக்குமார் மூந்திரா சார், கல்லூரி முதல்வர் டாக்டர் கேப்டன் சந்தோஷ் பாபு சார், IQAC கோஆர்டினேட்டர் நாராயணன் சார், டிசிப்ளினரி கமிட்டி அட்வைசர் ஜெயபிரகாஷ் சார் மற்றும் விஸ்காம் HOD வசந்தா மேம் தங்களது வாழ்த்துக்கள் மற்றும் அனுபவத்தை JMC நியூஸ் வாயிலாக தெரிவித்தனர். அவர்களின் பேட்டியை ஒரு சிறப்பு காணொளியாக காண்போம். So what is the role and motto of this edition of VAISHNAV Bazaar, sir? Simple, to inculcate the entrepreneurship habit into students and make them feel confidence that they can do on their own business and come out very well and organize events of this type in a brand manner and best manner. So our DG students, how do they stand out? Apart from the academics and sports, how do they stand out? Last 3-year experience shows that they have come out very well and they have got very good big future. They are so dedicated towards their work. Therefore, they can do well at any given point of time. So, a small advice for the young minds of who wants to develop the entrepreneurship. Understand your own self, dedicate yourself to the cause for which you are, whether it is business or social service, anything, and come up in life. Dedicate. The dedication is most important and management is most important. These two things, if they do in disciplined manner, they can do wonders. Okay, and sir. They have this habit in them. So, our college has been come across 60 years. So, tell a few words about it, sir. 60 years. We are just young. We have just started. We might have opened 60 years back, but we have started now only. At the age of 60, we have started again from zero, and we are going to do the best. Hi, sir. We are from JMC team. Yeah. So, நம்ம வந்து இங்க வைஷ்ணவ் பஜார் வச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் என்றைக்குமே வந்து ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பியாண்ட் தட் வந்து தே ஹவ் டு பி ட்ரெயின்டு இந்த ஸ்கில். யூஸ்வலாக அகாடமிக் ஸ்கில்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டொமைனில் நம்ம காலேஜில் நிறையா வேல்யூ ஆடட் கோர்ஸ் கொடுக்குறோம். அந்த வேல்யூ ஆடட் கோர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்போ அல்லது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸோ அல்லது ஒரு கேஸ் ஸ்டடியோ கொடுத்தா தான் வந்து அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் டொமைனில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆக முடியும். அதே மாதிரி வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு பேசுகிறோம். இன்றைக்கி ஒரு மாணவர் வந்து ஒரு கல்லூரியில் சேர்ந்தால் அவங்களுக்கு 3 வழியான அவுட்புட் இருக்குது. ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், 2வது வேலைக்கு போகலாம், 3வது வந்து அவங்க சுயதொழில் செய்யலாம், ஆண்டர்ப்ரனர் ஆகலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா கல்லூரியில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா ஹையர் ஸ்டடீஸ் போடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அது இல்லாமல் வேலைக்கு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அந்த சுயதொழில் இருக்கின்றது நிறையா கல்லூரியில் பண்ணுறதில்ல. நம்ம கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் அதையும் ஒரு பார்ட்டாக ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு ஆண்டர்ப்ரனர் செல், நம்ம இதில் ஆண்டர்ப்ரனர் செல் இருக்குது. அதுக்கெலாம் கன்வீனர் இருக்காங்க, காயத்ரின்றவங்க கன்வீனர். தே ஹேவ் ஏ குட் டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வைஷ்ணவ் பஜார்ன்ற விஷயத்தை வந்து ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்.
இந்த 4 இயர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், மாணவர்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் கொடுக்குறோம். 200 ஸ்டால் கொடுத்துருக்கோம். அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தன் வந்து கேமிங்கில் இருப்பான், ஒருத்தன் வந்து அசசரிஸ் விற்க வருவான், ஒருத்தர் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கல்லூரியில் உருவாக்குறோம். இதன் மூலிமா அந்த மாணவர்களுக்கு உருவாக்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த மாணவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, எப்படி ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, எப்படி வந்து ப்ரைஸிங் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சு அதனுடைய அவுட்கம் லாபம். எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்னா ப்ராஃபிட், அந்த லாபமும் வந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பஜார் மூலிமா மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். So, hi sir, we are from Department of Journalism. So, thank you coming here. So, எப்படி ஃபீல் ஆகுது சார் இங்கே வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு? மனப்பாடம் பண்ணிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது மட்டுமே கல்வி அல்ல, அவர்களுக்கு மனத்திற்கு திடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறது மனப்பாடம், மனத்திடம் இல்லையா? ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான வேறு ஒரு செட்டப் இது சோர்ஸ். அரசாங்கமே எல்லாத்தையும் செய்கின்ற நெசசிட்டி கிடையாது. அதை தாண்டி ஒரு தனி மனிதர்கள் ஒரு இயக்கமோ அல்லது ஒரு பெரிய கல்லூரியோ ஒரு வளாகமோ தனியாக சிந்தித்தனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கான 200 கடைகள் போட்டு விதவிதமான அக்சசரிஸு, பொம்மைகள்லேருந்து வீட்டிலேருந்து குழந்தைகள் செய்ததை அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கள்கிட்ட அந்த பொறுப்பை பிடிச்சி அதை சிங்கிள் ஸ்டூடெண்ட்டு கொண்டு வாங்கிக்கலாம், இல்லாட்டி 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கடையை வாங்கிக்கலாம். அப்படி 2 நாள் இன்று கடை திருவிழா மாதிரி ஒரு கல்லூரி விழாவில் ஒரு கடை திருவிழா கொண்டாடு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பண்ணுறதுன்றது ரொம்ப புதிய அனுபவமாக இருக்குது. அதான் அன்பு தம்பி நகரோட நாங்களும் வந்திருக்கிறதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. So, share your thoughts on this Vaishnav Bazaar. ரொம்ப சார் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரியே ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் இது. அண்டு காலேஜ் இப்படி ஒரு இவெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நோபல் விஷயம். அண்ட் ஐ பிலீவ் த வேர்ல்ட் இட் செல்ஃப் இஸ் அ மார்க்கெட். ஸோ காலேஜ்லேயே அவங்க இப்படி ப்ரிப்பேர் பண்ணாலே ஒரு நல்ல விஷயம் இது. அண்ட் ஐ ஜஸ்ட் லைக் டு விஷ் த என்டையர் ஃபேக்கல்ட்டி, த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டூயிங் சம்திங் லைக் திஸ். தனி தைரியம் வேணும் இதுக்கெல்லாம். ஸோ விஷ் them all the best. Thank you so much. Thank you. So, hi sir. So, how is it going sir? Like from நாங்கள் இப்போ வந்து இந்த அவுட்புட் தான் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்லேருந்து பேக் ஒர்க்லேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, ஆர் இட் கேன் பி பெட்டர், அது மாதிரி எதாவது இருக்கா சார்? I think it has gone better. Last 3 years we have been doing this. It has become a little more spacious and the circulation inside is better. Last time it was looking a little more congested. This time it is a little more spacious. What is so unique this time? Every bazaar is unique. You need to go around and see the different kinds of stalls which are there. Every time the students come with a different kind of a setup. See the basic accessory game. There is creativity in every aspect. If you take accessories, the student, it all depends upon how creative the student is to give the stall, to make the stall best. So, what are the upcoming events that is in your hands? Okay, from the IQVC side, yes, we have few more programs. One for the, we have created a new group as of now. There are many advanced learners. For them, we came with a project called Learning Beyond the Classrooms. So, we are going to have an inauguration on September 9th. That small group, we are going to come with the same number of programs for them to nurture their ideas. Apart from that, there are n number has been scheduled. So, wait for that. We will reveal soon. Thank you so much. அதனைத் தொடர்ந்து வைஷ்ணவ் பஜாரின் 2ஆம் நாளில் இயக்குனர் அமீர் வருகை தந்து விழாவை சிறப்பித்தார். 23ஆம் தேதி தொடங்கிய பஜார் 24ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் நிறைவு பெற்றது.